உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று நீ சொல்லி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வியாதீஸ்வரர்களை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிரசு முதல் பாதம் வரைக்கும் இயேசுவின் ரத்தம் பாய்ந்தோடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வியாதீஸ்வரர்களே உறுப்புகள் அவயவங்கள் அனைத்திலும் இயேசுவின் ரத்தம் பாய்ந்தோடும்படியாக நான் செபிக்கிறேன். உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் ரத்தம் பாய்ந்தோடும்படியாக நான் செபிக்கிறேன். எலும்புகள் நரம்புகள் தசைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தம் பாய்ந்தோடும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே திறக்கப்படாத அடப்புகள் எல்லாம் திறக்கப்படும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே திறக்கப்படாத அடப்புகள் எல்லாம் திறக்கப்படும்படியாக செபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே கரைக்கப்படாத கட்டிகள் எல்லாம் கரைக்கப்படும்படியாக நான் செபிக்கிறேன். 100க்கு அதிபதியின் வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுத்த கர்த்தர், எபீருவின் மகளுக்கு சுகத்தை கொடுத்த கர்த்தர், மகதலேன மரியாளுக்கு சுகத்தை கொடுத்த கர்த்தர், பேதுருவின் மாமிக்கு சுகத்தை கொடுத்த கர்த்தர், மரித்து 4 நாளாகிய நாரிப்போன லாசருவை உயிரோடு எழுப்பின கர்த்தர், பாடையை தொட்டு வாலிபனை உயிரோடு எழுப்பி தாயின் கரங்களிலே ஒப்புவித்த கர்த்தர், 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்த கர்த்தர், 18 வருடம் கூனியாயிருந்த சகோதரியை தொட்டு சுகத்தை கொடுத்த கர்த்தர், 38 வருடம் வியாதிஸ்தனாயிருந்த அந்த சகோதரனை தேடி சென்று சுகத்தை கொடுத்த கர்த்தர் உங்க நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். உங்க அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை, இப்போதே ஒரு விடுதலை, இந்த நிமிடத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க வந்த வண்ணமாய் அல்ல, நீங்க வந்த வண்ணமாய் அல்ல, நிறைந்த ஆசீர்வாதத்தோடு திரும்பி போக போகிறீங்க. நீங்க வெறுமையாய் அல்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் திரும்பி போக போகிறீங்க. அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய ஆணிகள் பாய்ந்த அந்த தழும்புள்ள கரம் நோயாளிகள் மேல் வைக்கப்படுவதற்காய் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். பேசுகிற அடிமையை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க பேசுங்க, உங்க வார்த்தையை உங்க பிள்ளைங்க கேட்கட்டும், உங்க சத்தத்தை கேட்கட்டும். எனக்கு எதுவுமே தெரியாதப்பா, எனக்கு பேச தெரியாதப்பா, நீங்க சொல்லித்தாங்க இயேசுவே. எனக்கு எதுவுமே தெரியாதப்பா, நீங்க சொல்லித்தாங்கப்பா. அந்த மோசையோடு திக்குவா என்று சொன்ன நீ சொன்னி, நான் உன் வாயோடு வாயா இருப்பேன் சொன்னீங்களே, அதே போல எனக்கும் வாயாக நீங்க இருங்கப்பா. அப்பா, உங்க வார்த்தை அனுப்பி சுகமாக்குங்க, உங்க வார்த்தை அனுப்பி விடுதலை கொடுங்க. உங்க வார்த்தை அதிசயங்களை செய்யட்டும், அற்புதங்களை செய்யட்டும் ஐயா. பேசும்போது திக்கலோ திணறுதலோ மறதியோ ஞாபக இன்மையோ வந்து விடாதபடி மட திறந்த வெள்ளம் போல உம்முடைய வசனங்கள் மடமட என்று வந்து சேர, கேட்கிற உள்ளங்கள் ஆய்த்தப்பட, கேட்கிற உள்ளியங்கள் உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்காக திருப்பப்பட, கேட்கிற காதுகள் திறந்திருக்க அப்பா நீ உதவி செய்யுங்க. ஒரு காதால் கேட்டு மறு காதால் விட்டு விடாதபடி பசுமரத்த ஆணி போல இருதயத்திலே பதித்து உம்முடைய திருவசனத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய திருவசனத்திற்கு ஒப்பு கொடுத்து வசனத்தின்படி நடக்கிறவர்களாக தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. குறிப்பாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அருமையான போதகர்களை உங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. மோசைக்கு 120 வயதான போதும் அவருடைய கண் பார்வை மங்கவும் இல்லை, அவருடைய சரீரத்திலே பலன் குறையவும் இல்லை என்று நாங்கள் படிக்கிறோமே. தம்முடைய பிள்ளைகளுக்கு நீடிய ஆயுசையும் சரீர சுகபலத்தையும் கொடுத்து தொடர்ந்து உம்முடைய வருகை மட்டும் ஊழியத்திலே நீடித்திருக்க, நிலைத்திருக்க, கிறிஸ்துவின் அன்பிலே நீடித்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. விசுவாச குடும்பத்தில் அத்தனை பேரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தம்முடைய பிள்ளைகளை நன்மையினாலும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சபையார் அமருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலன் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்னுடைய தலைமை அலுவலகம் சென்னையிலே பொழிச்சலூர் என்ற பகுதியிலே 50 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியையும் நற்செய்தி பணியையும் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பார்வையற்ற ஒருவரை ஊழியக்காரராக நியமித்து பார்வையற்றவர்களை கொண்டு பார்வையற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கின்ற நற்செய்தி பணியை எங்கள் நிறுவனம் செய்து வருகிறது. அந்த அடிப்படையில 25 ஆண்டுகளுக்கு மேலாக
என்னை போன்ற பார்வையற்ற மக்கள் மத்தியில கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய திருவசனத்தை போதித்து வருகிறேன். உங்கள் திருச்சபையிலே முதலாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த வாய்ப்பை, இந்த தருணத்தை, இந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு தந்ததற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவுக்கு நான் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஏசப்பா, உங்களுக்கு துதி ஸ்தோத்திரம். அடுத்ததாக, இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், சமூகம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வது குறைவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்களுடைய வாழ்விலே நன்மை செய்தார். அத்திருப்பணியை சிறைமேல் கொண்டு செய்து வருகின்ற திருச்சபையினுடைய மூத்த போதகர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும், அவரோடு இணைந்து இணை போதகராக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற அன்பு சகோதரருக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சார்ந்திருக்கின்ற கிறிஸ்டியன் பவுண்டேஷன் ஃபார் தி பிளைண்ட் இந்தியா நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நன்றிகளையும் ஐயா இருவருக்கும் மனப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக, விசுவாச குடும்பத்தாராகிய உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை தொழுது கொள்வதற்காக, கர்த்தரை துதிப்பதற்காக, அவருக்கு ஆராதனை செய்வதற்காக வந்திருக்கிற நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே விலையேற பெற்றவர்கள். நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் இப்போது மட்டுமல்ல, அவருடைய வருகை மட்டும் குறைவின்றி நிறைவாக எல்லா விதங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய சமூகத்திலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். திருச்சபையை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக, எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஒழுங்கு செய்து தந்த எங்களுடைய அன்பு சகோதரர் வினோத் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவரை 2010ஆம் ஆண்டு ஒரு கல்வியல் கல்லூரியில் படிக்கும் போது தெரியும். 2010ஆம் ஆண்டிலிருந்து இந்நாள் வரைக்கும் தொடர்பில் இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறோம், உதவி செய்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு சகோதரனுக்கு இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து, அவர் ஒழுங்கு செய்தாராட்டா இந்த சபை, இப்படி ஒரு சபை இந்த இடத்துல இருக்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. உங்கள் திருச்சபைக்கு நாங்கள் புதியவர்கள். அவர் எங்களை நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன பாத்தீங்கன்னா, அவருடைய திருமணத்தின் போது கூட பார்வையற்றவர்களை கொண்டு இன்னிசை குழு நடத்தி வாய்ப்பை பார்வையற்றவர்களுக்கு கொடுத்தார். அந்த அளவுக்கு எங்களை நேசிக்கின்ற ஒரு அன்பு சகோதரர். அடுத்ததாக, வெளியிலிருந்து ஒலி வாங்கியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற, இந்த ஆராதனையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் நன்மை செய்வாராக. எங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்கிறது. அங்கே பார்வையற்ற மகளிருக்காக ஒரு விடுதி செயல்பட்டு வருகிறது. இன்னும் இது பிரெயிலி வேதாகமம், இந்த எழுத்து முறை பிரெயிலி முறை. இந்த எழுத்தை நாங்க கையினால தடவி படிப்போம். நீங்க கண்ணுனால படிக்கக்கூடிய அதே வேதாகமத்தை நாங்க கையினால் தடவி, வசனங்கள் ஒன்றுதான். இப்ப சகோதரி வாசித்தாங்க, நீங்க எல்லாரும் வேதாகமத்தை பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களை போல வேகமாக வாசிக்க முடியாவிட்டாலும் ஓரளவு நாங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுகிறோம். இது பிரெயிலி முறை. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, உங்களால வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் வாசிக்க முடியும். நீங்க வாசித்துட்டே இருப்பீங்க, திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்க அப்படியே ஸ்டக்காவி நின்றுவீங்க. எங்களுக்கு வெளிச்சம் இருந்தாலும் வெளிச்சம் இல்லாவிட்டாலும் வாசிக்க முடியும். இதை அச்சிட்டு விநியோகிக்கின்ற பிரெயில் பிரஸ் ஒன்று உள்ளது. இன்னும் வேதாகம கல்லூரி ஒன்றும் நடைபெற்று வருகிறது. இப்படியாக எங்களுடைய நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தில் நான் கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு மேலாக. எனக்கு சுத்தமா பார்வை தெரியாது. நான் 100% பார்வை மாற்றுத்திறனாளி. என்னோடு என்னுடைய துணைவி வந்திருக்காங்க.
அவங்க தான் அந்த என்னை பிடித்துங்க கொண்டு விட்டாங்க. அவங்க தான் என்னுடைய மனைவி. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் எனக்கு 2 பெண் குழந்தைகளை தந்திருக்கிறார். பெரியவள் B.Ed 2ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கிறார். சிறியவள் BSc 3ஆம் ஆண்டு இறுதி ஆண்டு பயின்று கொண்டிருக்கிறார். இப்படியாக கர்த்தர் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆச்சரியமாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நானும் என்னுடைய துணையும் வந்திருக்கிறோம். இன்னும் வேதாகமத்தை பிரெயிலில் வாசித்து காட்டிய அன்பு சகோதரியின் பெயர் ராணி. அவர்களுக்கும் சுத்தமா பார்வை தெரியாது, 100% பார்வை மாற்றுத்திறனாளி. அவர்களுக்கும் கர்த்தர் அழகிய குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். கணவன் மற்றும் 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய அன்பு தம்பியின் பெயர் சதீஷ். அவரும் பார்வை மாற்றுத்திறனாளி தான். ஆனா என்னன்னா, எங்களுக்கு சுத்தமா தெரியாது, அவருக்கு கொஞ்சம் பார்வை தெரியும். குறை பார்வை தெரியும். கிட்ட பார்வை உண்டு, தூர பார்வை தெரியாது. அவர் நமக்கு அழகியா ஒரு மலையாள பாடலை உங்களுக்காக பாடினார். இன்னும் ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொண்டு செய்திக்கு ஆயத்தப்படுவதற்கு என்பதாக மீண்டும் ஒரு தமிழ் பாடலை அவர் உங்களுக்காக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஜெபத்தோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சில வசனங்களை சொல்லும் போது முடிந்தால் எடுத்து வாசிங்க. நான் சந்தோஷப்படுவேன், மகிழ்ச்சி அடைவேன், கர்த்தரை துதிப்பேன். ஒருவேளை வாசிக்க முடியாவிட்டால் எடுத்து நீங்க வசனத்தை பார்க்கணும். காரணம் என்னன்னா, இந்த கண் தெரியாதவங்க சொல்ற வசனங்கள் சரிதானா, இந்த கண் தெரியாதவங்க சரியா சொல்றாங்களா என்கிறத நீங்க அறியணும். அதுக்காகத்தான். சரி, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதன் 9ஆவது அதிகாரம் அதன் 3ஆவது வசனம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதன் 9ஆவது அதிகாரம் அதன் 3ஆவது வசனம். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் இவன் மூலம் மகிமைப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களோடு சென்று கொண்டிருக்கும் போது வழியிலே எங்களை போன்ற ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியை சந்திக்கிறார்கள். சீடர்கள் ஒரு சந்தேகத்தை கேட்கிறார்கள். இயேசு அதனை தெளிவுபடுத்துகின்றதாக கேள்வியும் பதிலுமாக இங்கே தரப்பட்டிருக்கு. நான் இதை எதுக்காக வாசித்தேன்னா, இயேசுவை அறியாத குடும்பத்திலே பிறந்தேன், இயேசுவை அறியாதவனாக வளர்க்கப்பட்டேன். இயேசுன்னா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு கிறிஸ்தவ பாடசாலை ஐரணிபுரத்தில் ஒன்றிருக்கிறது, மார்த்தாண்டத்துக்கு அருகில். அங்கே படித்ததன் விளைவாக தற்போது நான் MA B.Ed வரைக்கும் முடித்திருக்கிறேன். நல்ல கல்வியையும் பெற்றிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் அறிந்திருக்கிறேன். நான் பார்வை உடையவனாக இருந்திருந்தால் ஒருவேளை நான் நல்ல வேலை பார்த்திருப்பேன், உண்மைதான். ஆனா நல்ல வருமானமும் எனக்கு கிடைச்சிருக்கும். என் குடும்பத்தை நான் எப்படி விரும்புறேன் அப்படி நடத்தி இருக்கலாம். ஆனா இயேசுவை அறியக்கூடிய இந்த சிலாக்கியத்தை, வாய்ப்பை நான் இழந்திருப்பேன். இந்த வசனம் தான் என்னை ஆறுதல் படுத்தியது. ஒருவேளை இப்போ கர்த்தருடைய நாமம் என் மூலம் மகிமைப்படுகிறதே, அதற்காக தான் இயேசப்பா என்னை வைத்திருக்கிறார். இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். இயேசு என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, என்னை மீட்ட இயேசு, என்னை ரட்சித்த இயேசு, ரட்சிக்கப்படாத, கிறிஸ்துவின் அன்புக்குள் வராத, கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாத யாராவது இருப்பீங்கன்னா, யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, உங்களையும் அவர் ரட்சிப்பதற்கு, உங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு, சமாதானத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். என்னை ரட்சித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் அன்பு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னை சார்ந்த சில இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்க எல்லாம் எனக்கு உண்மையான ஒரு அன்பு, ஒரு அக்கறை, என்னை நேசிக்கிறவர்கள் எனக்கு கிடைக்கல. சில இடங்களில் எனக்கு அவமானமும் பரியாசமும் மனதை காயப்படுத்துவதாக அமைந்தது. ஆனா சபைக்கு சொல்லும் போது 1க்கு 2 பேர் 3 பேர் வருவாங்க. 2 கையை 2 பேர் பிடிப்பாங்க, ஒருத்தங்க முதுக பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க நம்ம நேசிக்கிறாங்க. கூட்டிட்டு போவாங்க, பக்கத்துல உட்கார வைப்பாங்க, தேவையான உதவி எல்லாம். அப்ப நான் நினைச்சேன், இந்த கிறிஸ்தவர்களே இவ்வளவு அன்பா இருக்காங்கன்னா, அவர்கள் பின்பற்றுகிற அந்த இயேசு எவ்வளவு பெரிய அன்புள்ளவர் என்று நினைத்தேன். அந்த அன்பு என்னையும் மாற்றியது. என்னுடைய வாஞ்சை யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதற்கேற்ற நான் அறிந்து கொண்ட என் இயேசுவை அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக நானும் ஊழியக்காரனாக செயல்பட்டு வருகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42வது அதிகாரம் அதன் 16வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
அதாவது பார்வை இல்லாத ஒருவனை அவன் அறியாத வழியிலே அவனை அழைத்து, அவன் தெரியாத பாதையிலே அவனை நடத்தி, அவனுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கடைசி வரைக்கும் அவர்களை நான் கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா சாலைகள் சுருங்கி விட்டது, வாகனங்கள் பெருகிவிட்டது, மகிழ்ச்சி தான். பார்வை உடையவர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்களே ஒரு ரோட கிராஸ் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் நிற்பீங்க ரோட்ல? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படியானால் பார்வை இல்லாத எங்களையும் கர்த்தர் ஆச்சரியமா அற்புதமா நடத்துறாருன்னா அது அவருடைய பெரிதான கிருபை இல்லையா? கட்டாயம் அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. அவருடைய இதை நான் எல்லாரும் நான் என்ன சொல்றேன்னா, இது ஒவ்வொரு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்த வசனம். நீங்க எங்களை போன்ற பார்வை மாற்றுத்திறனாளிக்கு நீங்க என்ன செய்யலாம்னா, ஒருத்தங்க ரோட கிராஸ் பண்ண நிக்கிறாங்களா, நீங்க பாத்தீங்கன்னா பிரதர் எங்க போகணும்னு கேட்டு அந்த ரோட கிராஸ் பண்ணி விடலாம். நீங்க அந்த வழியா போறீங்களா, எங்க போறீங்கன்னு கேட்டு அந்த இடத்துல அவர்களுக்காக நீங்க போக வேண்டாம். நீங்க போகிற வழியாக இருந்தா அந்த இடத்துல நீங்கள் விட்டு செல்லலாம். இப்படிப்பட்ட காரியம், ஒரு பேருந்தில் நிற்க முடியாத ஒரு நின்று கொண்டிருக்கிறாரா, இடம் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க உதவுங்க. கர்த்தர் அதுவும் ஒரு ஊழியம் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனம். யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? போதும் போதும், பேசுகிறவனையும் பேசாதவனையும் பார்க்கிறவனையும் பார்க்காதவனையும் இந்த உலகத்துல சிருஷ்டித்தது, படைத்தது, உருவாக்குனது, அவர்களையும் நடத்துறது யார்? நான் அல்லவா? உங்களை படைத்த, உங்களை உருவாக்கிய, உங்களை சிருஷ்டித்த அதே தேவன் தான், அதே கர்த்தர் தான் எங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். உங்களை நடத்துற கர்த்தர் எங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரையும் படைத்தது அதே கர்த்தர். யோவின் சரித்திரம் 29ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனம். யோவின் சரித்திரம் 29ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனம். போதும். நான் பார்க்க முடியாதவனுக்கு கண்ணும் நடக்க முடியாதவனுக்கு காலுமாயிருக்கிறேன் என்பதாக யோபு சொல்லி. அது எப்படிங்க பார்க்க முடியாதவனுக்கு கண்ணா இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. நான் எல்லாரும் சொல்லுவேன் என்னன்னா, 2 கண்கள் பார்வையற்ற என்னை 6 கண்கள் மூலமாய் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய மனைவி மற்ற 2 பிள்ளைகள், 6 கண்கள். எவ்வளவு ஆச்சரியம்! நீங்க எல்லாம் 2 கண்ணால பாப்பீங்க, இந்த 6 கண்ணால் இந்த உலகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய கண், அவர்கள் கண் வாயிலாக நான் இந்த உலகத்தை பார்த்து. இதான் யோபு சொன்னார், கண் தெரியாதவன் நான் கண்ணா இருக்கேன்பா, கால் முடியாதவனுக்கு நான் காலா இருக்கிறேன் என்பதாக யோபு திருவுளம் பற்றி இருக்கிறார். இப்படியாக நாங்கள் எங்களால் இயன்றதை கர்த்தருடைய திருப்பணியை, ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைமை, நான் ஏற்கனவே சொன்ன போல தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்த அந்த பிரெயில் வேதாகமத்தை அச்சிட்டு விநியோகித்து வருகிறார்கள். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் எவற்றுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறியப்பட வேண்டும். அந்த பார்வையற்ற அந்த விடுதிக்காக உங்களுடைய காணிக்கை பயன்படுத்தப்படுகிறது. பிரெயில் வேதாகமம் அச்சிடுவதற்காக உங்கள் காணிக்கை பயன்படுத்தப்படுகிறது. இது ஊன்றுகோல். இதுதான் பார்வையற்றவர்களுக்கு கண். தனியா செல்லுகின்ற, இப்ப குடும்பமா இருக்கிறவர்களுக்கு வேற கண் இருக்குது, வேற கண் இல்லாதவங்களுக்கு இதுதான் கண். இதையும் நாங்கள் பார்வையற்றவர்களுக்கு வாங்கி கொடுத்து வருகிறோம். இது ஒன்றின் விலை 200 ரூபாய். இதை கூட நீங்க உங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஒருவர் 1 2 உங்க தகுதிக்கு ஏற்றபடி இந்த ஊன்றுகோலாக கண்ணாக இருக்க விரும்புகிறவங்க இதுக்காக தனியாகவும் நீங்க காணிக்க கொடுக்கலாம். ஆடியோ பைபிள், பிரெயில் வாசிக்க தெரியாதவர்களுக்கு ஆடியோ பைபிள் ஒன்று வாங்கி கொடுப்போம். இது விலை 400 ரூபாய். இதையும் நீங்க விரும்புறீங்கன்னா பார்வையற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இதுக்கும் உங்க காணிக்கை, நீங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கை தான் பயன்படுத்தப்படுகிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம். இது இப்படியாக இருக்கும். இதையும் நீங்க விரும்பினா வாங்கி கொடுக்கலாம். இதை தவிர தேவையில் இருக்கிற பார்வை மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. இவரெல்லாம் சந்தித்து நாங்க பெருசா எதுவும் செய்யணும்னு நாங்க சொல்ல விரும்பல.
எங்க கையிருப்பு என்ன இருக்கிறதோ அதை பொறுத்து ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் சிறு காணிக்கையை அவர்களுக்காக கொடுத்து நாங்கள் ஜெபித்து கிறிஸ்துவின் அன்பை சொல்லி வருகிறோம். அநேகரை கிறிஸ்துவின் அண்டையிலே வழி நடத்தி இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக இப்படிப்பட்ட தேவையில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்காகவும் உங்கள் காணிக்கை பயன்படுத்தப்படுகிறது. இதை தவிர நவம்பர் 3வது சனிக்கிழமை, ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 3வது சனிக்கிழமையில ஒரு கூடுகை, சிறப்பு கூடுகை, கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை முன்னிட்டு நடத்துவோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலிருந்து அநேகர் கலந்து கொள்வார்கள். சிலர் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொள்வார்கள். சிலர் அழைக்கப்படாமல் கேள்விப்பட்டு பலர் கலந்து கொள்வார்கள். இவர்கள் இந்த இதை மண்டபத்தில் வைத்து இதை ஒழுங்கு செய்வோம். தேவைப்படுகிறவர்களுக்கு காலை உணவு, கலந்து கொள்கிற அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு அன்பின் விருந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக கலந்து கொள்கிற அனைத்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிறிஸ்துமஸ் பரிசு ஒன்று, குறைந்தபட்சம் ஒரு 450-500 ரூபாய் மதிப்பிலான ஒரு பரிசுகளை வாங்கி, அப்படி ஒரு 300 பரிசுகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இதை தவிர வேதாகமம் வாங்குவதற்காக, பிரையில் வேதாகமத்திற்காக, இன்னும் அந்த விடுதிக்காக, இன்னும் பற்பல தேவைகள் எங்களுக்கு உண்டு. இன்னும் போட்டிகளை நடத்தி வேதாகமத்திலிருந்து வினாக்களை கேட்டு வெற்றி பெறுகிறவர்களுக்கு பரிசுகள் கொடுப்போம். பொது அறிவு வினாக்களை கேட்டு வெற்றி பெறுகிறவர்களுக்கு பரிசுகளை கொடுப்போம். இதெல்லாம் நீங்க நினைக்கலாம், உங்களுக்கே கஷ்டம், இவ்வளவு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு சிரமப்பட்டு இப்படி ஒரு கூடுகை நீங்க நடத்தணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அது காரணம் என்னன்னா, எல்லாரும் இயேசுவை அறிவிக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஒருவர் கூட இயேசுவை எனக்கு யாருமே சொல்லவில்லை, இயேசு எனக்கு தெரியாது என்று ஒருவரும் சொல்லிவிடக் கூடாது என்ற நல்ல நோக்கத்திற்காக, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க இன்னும் ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம், நீங்க சொல்வது உண்மையா, நாங்க எப்படி அதை நம்ப முடியும் அப்படின்னு ஒரு வினா. அது நியாயமானதுதான், நான் தவறாக சொல்லவில்லை, அது நியாயமானதுதான். நீங்கள் இப்படியும் தெரிந்து கொள்ளலாம், எங்களுடைய அலுவலகம் CFBI74@gmail.com என்ற இணையத்திலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர எங்களுடைய கூடுகையை ஒரு சின்ன ஆல்பமாக எடுத்து நாங்கள் வைத்திருக்கிறோம். தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த கூடுகை முடிந்த பின் அதை நீங்கள் பார்த்து எங்களுடைய கூடுகை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பிரையில் வேதாகமத்தை தெரிந்து கொள்ள விரும்பினால் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வேறு என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனதிலே அதை வைத்துக் கொள்ளாமல் எங்களிடத்தில் கேட்டு நீங்கள் தெளிவு பெற்றுக் கொண்டால் சிறப்பாக இருக்கும். விரும்புகிறவர்கள் அதை செய்யலாம். எடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது சங்கீதம், அதன் முதல் வசனம். சங்கீதம் 41:1 வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 112:9 வசனம். சங்கீதம் 112 அதன் 9 வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிலைக்கும், அவன் கொம்பு மகிமையால் நிரப்பப்படும் என்பதாக சொல்லப்படும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 11:25. 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 19:17. நீதிமொழிகள் அதிகாரம் 19 வசனம் 17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடு. அவன் கொடுத்ததை, நீங்க கொடுத்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். மத்தேயு 10:42. மத்தேயு 10:42. சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை குடிக்க கொடுத்தாலும் அதன் பலனை அடைந்து தீராமல் போவதில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 25:40 மற்றும் 45. வாசிக்க வேண்டாம், நானே சொல்லுகிறேன். மத்தேயு அதிகாரம் 25 வசனங்கள் 40 மற்றும் 45. மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்கள்
செய்தீர்களோ அதை கர்த்தராகிய எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகவும் சிறியவர்களாய் என் சகோதரர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நிறைய சொல்லிட்டே போகலாம். நமக்கு செய்திக்கு நேரமாகின்றபடியினாலே பாடலை கேட்க வேண்டிய இருக்கிறதுனாலே நான் செய்திக்கு நேரம் ஆயத்தப்பட போகிறேன். அதுக்கு முன்னதாக ஒரு பாடலை கேட்போம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14. லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14. லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ விருந்து பண்ணும் போது ஏழை எளியவர்களையும் பார்க்க முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், இப்படிப்பட்டவர்களை நீ அழைப்பாயாக. அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டாங்க. நீர்மான்கள் உயிர்த்தெழுதலின் போது, மரித்தோர் உயிர்த்தெழுதலின் போது அங்கே உனக்கு பதில் செய்யப்படும் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. யோபின் சரித்திரம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27. யோபின் சரித்திரம் 19ஆம் அதிகாரம் வசனம் 25, 26, 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் இந்த பூமியில் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மாமிசம் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். இதுதான் முக்கியம். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். அன்புக்குரியவர், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகத்துல எங்களுக்கு சில மனைவி, கணவன், பிள்ளைகளுடைய கண்களாக இருந்தாலும் அவைகளும் அந்நிய கண்கள் தான். அது இந்த உலகத்துல எங்களுக்கு தேவை. அவருடைய ராஜ்யத்துல, கர்த்தருடைய அந்த உலகத்துல, நித்திய ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல அந்த அந்நிய கண்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய கண்கள், எங்களுடைய சொந்த கண்களால் நாங்கள் அவரை காண்போம் என்ற விசுவாசத்துல ஒவ்வொரு பார்வை மாற்றுத்திறனாளிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு முன்னதாக ஒரு பாடலை கேட்போம். ஜெப நிலைமையிலே காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆயிரம் ஆயிரம் அருகிலுണ്ടെങ്കിലും രക്ഷകൻ വിളിച്ചാൽ പോയേ